நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உண்மையில் குறைவா அல்லது அது உங்கள் கையில் நிலைக்காததா? இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் பணம் சேமிப்பது கடினமில்லை. பெரும்பாலானவர்கள் பணம் சேமிக்க முடியாததற்கான காரணம் வருமானம் குறைவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மையான காரணம் பணத்தின் மீது இருக்கும் அணுகுமுறை. பணம் என்பது வெறும் செலவுக்கான கருவி அல்ல. அது உங்கள் உழைப்பின் மதிப்பு. நீங்கள் வேலைக்கு செலவிட்ட நேரம், உங்கள் முயற்சி, உங்கள் சக்தி, அதன் வடிவம்தான் பணம். ஆனால் நம்மில் பலர் அதை ஒரு கணத்தில் செலவு செய்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நம்முடைய செலவுகள் பெரிய முடிவுகளால் உருவாகவில்லை, சிறிய பழக்கங்களால் உருவாகின்றன. ஒரு தேவையில்லாத வாங்குதல், ஒரு திடீர் ஆசை, ஒரு திட்டமிடாத செலவு, இவை ஒவ்வொன்றும் சிறியதாக தோன்றும். ஆனால் மாத முடிவில் பார்த்தால் அதுவே உங்கள் சேமிப்பை குறைத்திருக்கும். இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. வருமானம் அதிகரித்தாலும் கட்டுப்பாடு அதிகரிக்கவில்லை என்றால் சேமிப்பு உருவாகாது. இதுதான் பலர் கவனிக்காத விஷயம். சம்பளம் வந்தவுடனே முதலில் செலவுகளை திட்டமிடுகிறோம். பிறகு மீதம் இருந்தால் சேமிக்க நினைக்கிறோம். ஆனால் வெற்றிகரமானவர்கள் இதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள். அவர்கள் முதலில் சேமிக்கிறார்கள், பிறகு மீதமுள்ளதை செலவிடுகிறார்கள். இதுவே நிதி ஒழுக்கம். சேமிப்பு என்பது பெரிய தொகையில் தொடங்க வேண்டியதில்லை. சிறிய தொகையிலேயே தொடங்கலாம். ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனெனில் சிறிய சேமிப்புகள் சேர்ந்து பெரிய பாதுகாப்பாக மாறும். ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். ஏனெனில் எங்கள் எதிர்காலம் நீங்கள் இன்று சம்பாதிப்பதனால் மட்டும் இல்லை, நீங்கள் இன்று பாதுகாக்கும் பணத்தால் தான் உருவாகிறது. இன்று முதல் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குங்கள். ஏதாவது செலவு செய்வதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். இது உண்மையில் தேவையா? இந்த ஒரு கேள்வி உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும், உங்கள் சேமிப்பை வளர்க்கும், உங்கள் வாழ்க்கையையே மாற்றும்.